இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். கொஞ்சம் டிஃபரெண்டா முருங்கைக்கீரை தேங்காய் குழம்பும் அதுக்கு சைடிஷா சன்னா மசாலாவும். சன்னா மசாலா கறி பண்றதுக்கு 300 கிராம் சன்னாவை வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்ப இத மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்தாச்சு. முங்குற அளவுக்கு தண்ணி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 4 விசில் வரட்டும். மீடியம் ஃபிளேம்ல 4 விசில் வந்துருச்சு. நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்க்கிறேன். சோம்ப 1-2 கிரஷ் பண்ணி சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து 10-12 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு மிக்சி ஜார்ல சேர்த்து 1-2 அரைச்சு வச்சிருக்கேன். இதுக்கு பதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி 1-2 அரைச்சு வச்சுக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். 2 பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். 5-6 பல் பூண்டை 1-2 தட்டி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் 2 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர். இதுல நம்ம சன்னா வேக வச்ச தண்ணியில இருந்து கொஞ்சம் சேர்க்கிறேன். சன்னா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. 2 நிமிஷம் இருக்கட்டும், மசாலாவோட பச்சை வாசனை போயிடும். பச்சை வாசனை போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. வேக வச்ச சன்னாவை மீதி உள்ள தண்ணியோடய இதுல சேர்க்கிறேன். மூடி போட்டாச்சு. மசாலாவோட சேர்ந்து வெந்து தண்ணி எல்லாம் ஓரளவு வத்தி வரட்டும். நம்ம சேர்த்த மசாலாவோட சேர்ந்து வந்து தண்ணி எல்லாம் ஓரளவு வத்தி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மூடி போட வேண்டாம், ஓப்பன்லயே 2 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்திருக்கு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா கம கமன் வாசனையா சூப்பரா டேஸ்டான சன்னா மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை தேங்காய் குழம்பு பண்றதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதும் இதுல கிளீன் பண்ண கீரை 3 கைப்பிடி அளவு வச்சிருக்கேன். இந்த கீரை எண்ணெயிலேயே 2-3 நிமிஷம் வதங்கட்டும். இப்ப 3 நிமிஷமா வதங்கிருச்சு. இது கூட 2 கைப்பிடி அளவு தண்ணி. கீரை வதங்கி நல்லா வெந்து வரட்டும். இதுல கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. சிம்லயே கீரை வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 3/4 கப் தேங்காய் துருவல், 3/4 டீஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சிக்கலாம். சிம்லயே 4 நிமிஷம் போல வதங்கி கீரை நல்லா வெந்துருச்சு. அடுத்து இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். தக்காளியை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்ச தேங்காய் விழுது. இது கூட 1 கப் தண்ணி. கீரை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த தேங்காய் கலவைக்கு தேவையான அளவு உப்பு. ஸ்டவ்வை மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஓரங்கள்லாம் நல்லா கொதிச்சு வர வரையும் இருக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்ப ஓரங்கள்லாம் கொதிச்சு வருது, உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜ்ல கரெக்டான புளிப்புள்ள தயிரை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இந்த மாதிரி தயிர் சேர்க்கறது நல்லா கிரீமியா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். டேஸ்டான முருங்கைக்கீரை தேங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த யூனிக்கான காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.